தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: உண்ணாவிரதம். இன்றைய தேவ மனிதன் யாக்கோபு அல்பேயு. மண்ணில் பிறந்தது அறியப்படவில்லை. விண்ணில் சென்றது கிபி 63ஆம் ஆண்டு. ஊர் அறியப்படவில்லை. நாடு கலிலியா. தரிசன பூமி எருசலேம். இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் யாக்கோபு என்பவர்கள் 2 பேர். ஒருவர் செபதேயுவின் மகன், மற்றொருவர் அல்பேயுவின் மகன். யாக்கோபு என்ற சொல்லுக்கு பிறர் உடைமையை பறிப்பவன் என்று பொருள்படும். அல்பேயுவின் மகன் யாக்கோபுவை சின்ன யாக்கோபு என்று அழைப்பர். ஏனெனில் இவர் உயரத்தில் குள்ளமானவர். யூதா ததேயுவின் சகோதரராவார். இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு நெருங்கிய உறவினர். யூத மத நெறியில் மிகுந்த பற்று உடையவர். யூத சட்டங்களை மிக நுணுக்கமாக கடைபிடிப்பவர். இயேசு கிறிஸ்து இறந்த பின் அவரை பார்க்காமல் உணவு உண்ண மாட்டேன் என விரதம் இருந்ததாகவும், அவரை மீண்டும் உயிர்த்தெழுந்த பின் தனியே தரிசனம் கண்ட பின்னரே உண்ணாவிரதத்தை முடித்ததாகவும் சொல்லப்படுகிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவும் அவருடன் உணவு உண்டதாக கூறப்படுகிறது. பெந்தகோஸ்தே நிகழ்வுக்கு பின் இவர் எருசலேமிலே ஆயராக நியமிக்கப்பட்டார். அதன் முதலாயர் இவரே. உவமைகளால் போதிப்பதில் சிறந்தவர். இவர் அடிக்கடி முழந்தாளிட்டு முகங்குப்புற விழுந்து ஜெபித்தமையால் இவரது முழங்கால்களும் நெற்றியும் மரத்து போயின என்று புனித எரேனிமஸ் கூறுகிறார். இவர் விசுவாசம், செயல், சோதனைகள், ஏழைகளை மதித்தல், நாவடக்கம், மெய்ஞானம், பண ஆசை, சண்டைகள் போன்ற அன்றாட பிரச்சனைகளை பற்றி தெளிவாக போதித்தார். அப்போஸ்தலர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி யூத விசுவாசிகளிடமும் நன்மதிப்பும் பெற்றவராக விளங்கினார். ஆனால் யூத குருவான அண்ணா என்பவர் இவருக்கு எதிராக எழும்பி ஒரு கூட்டத்தினரை கூட்டி வந்து அவரை பிடித்து ஆலயத்தின் உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட்டு பின்பு கல்லால் எரிய செய்து கொடூரமாக கொலை செய்தான். இவரின் மரணத்தை கண்ட மக்கள் இன்னும் அதிகமாக கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்தார்கள். அன்பரே, எதிரான காரியங்கள் எது வந்தாலும் எழுந்து பிரகாசிக்க முடியுமல்லவா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்கிறார் யாக்கோபு.